இன்னைக்கு நான் மயிலாப்பூர்ல இருக்கேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னா, மாமி மிஸ் பானிபூரி வெர்சஸ் ஸ்ட்ரீட் கடை பானிபூரி. அதாவது ரொம்ப காஸ்ட்லியா இங்க ரொம்ப ஃபேமஸா இருக்க போற ஒரு பானிபூரி கடை வெர்சஸ் நார்மல் பானிபூரி கடை. நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து எது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஆக்சுவலா ஒப்பீனியன் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து எனக்கு பக்கத்துலேயே இருக்கிற நம்ம அண்ணா கடையில போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா மாமி மிஸ் போறேன். ஆனா எனக்கு ஒரு பிளேட் பானிபூரி அண்ணா. அண்ணா நீங்க மாமி மிஸ்ல பானிபூரி சாப்பிட்டுருக்கீங்களா? நம்ம அண்ணா அவங்க ஸ்வீட்டே போடுறாங்களா? நம்ம டைரக்டா அண்ணகிட்டே வந்திருக்கோம். ஸ்வீட் செஞ்சு கொடுக்குறோம். அவங்களே அவ்வளவு பெரிய கடை வச்சிருக்காங்களே, நம்ம வந்து அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களாண்ணா? யோசனை பண்ணியிருக்கேன், வச்சுக்கலாம் பொறுமையா. உங்க கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கேன், அதை வச்சுனா கேட்டரிங் மிஸ் ஆயிருங்களா? ஆமா அண்ணா பேலன்சிங் பண்றாங்க. ஸோ சீக்கிரமா வந்து மாமி மிஸ் மாதிரி அண்ணா வந்து மாமா மிஸ். ஓகேவாண்ணா? நல்லா அண்ணா மிஸ் அப்படின்னு நினைச்சிரும். அவ்வளோதான். என்னோட அண்ணன் தங்கச்சிங்க எல்லாரும் வந்து அண்ணா சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து சாப்பிட போறேன். ஆனா வந்து ஸ்வீட்டா அங்க பண்ணி கொடுக்குறாங்கன்னா பானிபூரி இங்க வேற அங்க வருதுன்னா நீங்க சொல்லுங்க, உங்க பானிபூரி தான் டேஸ்டா இருக்குமா இல்ல அவங்களுக்கு நல்லா இருக்குமா? சொல்லுங்க. என்னதுன்னு சொல்ல முடியுமா? அவங்க இதிகார வச்சு போடுவாங்க, நான் வந்து மாஸ்டர், அதனால வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் போடுவேன். நான் ஃபுல்லா நான் ரெடி பண்றது தான். ஓகே. சோ அண்ணா என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு வெர்சஸ் அது என்ன ஒரு நேபாளி பாய்ஸ் வெர்சஸ் தமிழ்நாடு பாய்ஸ் அப்படின்னு அண்ணா வந்து டாட். ஆனா இங்க எவ்வளவுனா 15 rupees 20 rupees 30 rupees. பீசஸ் இருக்கு. ஸோ அச்சு வந்து ஃபர்ஸ்ட் பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். ஆனால் கேரட்டு, ஆனியன், கேரட்டு, ஆலு எல்லாம் போட்டுருக்காங்க. இன்னொரு பீஸ் சாப்பிட்றேன். கைஸ் காட்டுங்க சும்மா சொன்னோம் அப்படியே. மாமி மிஸ் அண்ணா உள்ளதான் பில் பண்ணுமா? ஒரு பிளேட் பானிபூரி தாங்க. ஆனா இந்த கடை எத்தனை வருஷமா இருக்கு? 43 years. இங்க நான் ஒரு பிளேட் பானிபூரி 40. எத்தனை பீஸ் இருக்கும்? 6 pieces 40. அண்ணா 6 pieces 40னா அப்போ ஒரு பீஸ் எவ்வளோ? அப்பனா ஒரு பீஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல. ஓகே, உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணேன். ஓகே பே பண்ணுமா? புரிய வர மாட்டாங்க. ஐயா நான் 40 rupees கொடுத்துருக்கேன், நீங்க 7 piece தான் கொடுக்குறீங்க. பக்கத்து கடையில் அவங்க 30 ரூபாய்க்கு 6 பீஸா? 40 ரூபாய்க்கு இப்போ 7 பீஸா? அந்த கடையில 30 ரூபாய்க்கு 8 பீஸ் கொடுத்தாங்க தெரியுமா? என்ன டேஸ்ட் இருக்குன்னு பார்த்தேன். இவங்க கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு செய்யறாங்களா? வா, பூந்தி மிக்சர். ஐயா கேரட் இல்ல இருக்கா? கேரட் கூட இருக்கா? இவங்க எல்லாமே எக்ஸ்ட்ராவா போடுறாங்க. முந்திரி எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. பூந்தி தேங்க்யூ பையா. ஆஹா கைஸ் 7 பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா 40 ரூபாய். ஸ்பெஷல் பிளேட்டிங் செம்மையா இருக்கு. என்னென்னமோ போட்டு வச்சிருக்காங்க, கையில கிடைக்கிறதெல்லாம் போட்டு. வாவ், ரெட் கலர்ல என்னமோ கொடுத்துருக்காங்க. இது என்ன இருக்கும்? தக்காளி சட்னியா? இது என்னது பையா? ஸ்வீட்டா? அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஏய் நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னு தான் நான் நம்பி எடுத்து வாயில வச்சேன். ஓகே அதோட என் வீட்டுக்கு எந்த சேதாரம் எல்லாம் பார்த்துப்பா. நல்லா இருக்கு, சீரியஸாவே நல்லா இருக்கு. நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா அந்த கடுப்புக்காக வந்து இது பேர் இருந்தல நாங்கள ஓடிட்டான்.
பூந்திலாம் போட்டிருக்காங்க. ஓகே ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு. என்ன அங்க வந்து 30 ரூபாய்க்கு 8 பீஸ் கொடுத்தாங்க, இவங்க 40 ரூபாய்க்கு 7 பீஸ் கொடுக்குறாங்க. பட் இவங்க தான் நல்லா இருக்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க வந்து மாமிக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைப்பீங்க. மாமிக்கு சப்போர்ட் பண்ணல, மாமாக்கு சப்போர்ட் பண்ணல. ஆக்சுவலா என்னன்னா இவங்களோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு, பிளேட்டிங்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. லைட்டா காரம் அதிகமாயிடுச்சுன்னா நீங்க வந்து இனிப்பு போட்டுக்கோங்க அப்படின்ற நல்ல மனசு இருக்கு இல்லையா. இங்கதான் நான் விழுந்துட்டேன் கைஸ், சாரி. ஸோ கைஸ் வைலப்புள்ளி பெஸ்ட் பானிபூரி அப்படின்னா நான் வந்து மாமி மிஸ்ஸா சொல்லுவேன். ஆனால் அண்ணா வந்து சும்மாலாம் கிடையாது, ரொம்ப நல்லா பண்ணினாங்க. லைட்டாக இவங்க வந்து கொஞ்சம் பிளேட்டிங்லாம் சூப்பராக பண்ணி டேஸ்ட்டுமே லைட்டாக அதிகமாகி இவங்க வந்து ஃபேவரட் ஆயிட்டாங்க. அண்ட் உங்களோட ஏரியாவில் எது ரொம்ப ரொம்ப சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் அங்கே தான் வரப்போகிறேன். உங்களோட கமெண்ட் நேர சொல்லி அவங்களுக்காக இந்த ஏரியாவுக்கு வந்து சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல போனேன். ஸோ உங்களோட ஏரியாவில் பெஸ்ட் எதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நாளைக்கு வந்து உங்க எல்லாரையும் பார்க்குறேன். பை கைஸ்.